ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்க ஆராதனையே வித்தியாசமா இருக்கும். அவர் நிக்கிறவர் சரியா பாடலையே, அவர் வேற டோன் கட்டடிச்சு வேற மாதிரி பாடிக்கிட்டு இருக்கிறாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் இருதயம் என் தேவனை நோக்கி ஆராதித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. உங்க இருதயம் வேற எங்கேயும் போகாது. ஐயோ பக்கத்துல நிக்கிறாங்களே, நான் பாட்டுக்கு கையை தூக்கி அப்படியே நான் அழுது ஆராதிச்சேன்னா என்னை பார்த்து ஐயோ பைத்தியம், அது பாரு வெளியில இந்த மாதிரி ஆராதிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்களோ? கவலையப்படாதீங்க. நடனம் ஆடி எனக்கு ஆராதிக்கணும் போல இருக்கு, குதிச்சு ஆண்டவரை துதிக்கணும் போல இருக்கு, பண்ணா பைத்தியம்னு நினைப்பாங்க நம்மள. எல்லாம் சொல்லுவாங்க, பாரு ஒரு வெக்கமான ரோஷம் இல்லாம இது இப்படி குதிச்சுக்கிட்டு கிடக்குதுன்னு சொல்லுவாங்க. கவலையே பட மாட்டீங்க. அதாவது யாருக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அதிகமாய் அன்பு கூறுவார்கள். யாருக்குள்ள ராஜ்யம் அதிகமா வந்திருக்கிறதோ அவர்கள் அதிகமாய் தேவனை துதிப்பார்கள், அதிகமா நேசித்து துதிப்பாங்க, அதிகமா. நான் அதுக்குன்னு இப்படிதான் ஆராதிக்கணும்னுலாம் சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க உள்ளத்துல இருக்கிறத யாருக்கும் பயப்படாம நீங்க ஆண்டவருக்கு வெளிப்படுத்துவீங்க. ஹல்லேலூயா.